ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு ஏரியா வைஸாக இப்போ வந்து எக்ஸாம் வெயிட்டேஜில் எதெல்லாம் அதிகமாக கேட்காங்களோ நீங்கள் அதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு சீரீஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ்டு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டார் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 90 டேஸ் சேலஞ்ச் இவங்க 2 பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி 90 டேஸ் சேலஞ்சும் சூப்பர் ஸ்டார் பேட்ச் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று தான். 90 டேஸ் சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ்க்கான டெய்லி ஷெடியூல் வந்து இருக்கும். இவ்வளோ தான் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் ட்ராக்கிங் ரிப்போர்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் ஆப்லேயே மை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இதில் போய் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த 2 பேட்சையும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓவரால் கரெக்ட் கொஸ்டினில் இங்கே பாருங்கள், இப்போ இவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு 36,000 கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே இப்போ ஜிஎஸ்க்கு லெசன் டெஸ்ட்டு, லாங்குவேஜ் பொது தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, அது மாதிரி குரூப் 2 குரூப் 2ல ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பேட்சுக்குள்ளே தனித்தனியாக டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக 36,000 கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்கலாம். நம்ம வச்ச ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 30,000 மேலே கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாலே இந்த ஃபோக்கஸ்டு டாஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ வந்து இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து 30,000 மேலே போட்டவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக கூப்பன் கோடு வந்து கொடுப்போம். ஸோ அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இந்த ஃபோக்கஸ்டு டாஸ்க்கை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் வந்து 5,000 போட்டிருக்கேன், 10,000 போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் 30,000 போட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ்டு டாஸ்க் வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ நம்ம இதில் நீங்கள் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற மாதிரி நம்ம இதுக்கு போனால் சூப்பர் ஸ்டார் பேட்சில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்லையும் சூப்பர் டாஸ்க்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போது யூனிட் 5, 6 இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் இயர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டியில் ஆல் இன் ஒன் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த பாலிட்டி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5,000 கொஸ்டினுக்கு மேலே பாலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, சமச்சீர் புக்கில் கேட்டது, அவுட் ஆஃப் புக்கில் கேட்குறது, இந்த மாதிரி எல்லாமே. ஸோ வந்து சமச்சீர் புக்கு, ப்ரீவியஸ் இயர், அவுட் ஆஃப் புக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதிலே வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து இதை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5,000 கொஸ்டின் மேலே வந்து ஆட் பண்ணியிருப்போம். வழக்கம் போல் டெய்லி டாஸ்க் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக 10 கொஸ்டின் வந்துகிட்டே வந்து இருக்கும். நீங்கள் ரீடேக் கொடுக்க வந்த கொஸ்டின் வரும், புது கொஸ்டின் வரும். நீங்கள் நிறைய ரீடேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்தே வரும். ஸோ அப்போ வந்து உங்களோட டார்கெட் என்ன, நீங்கள் ரிப்பீட்டடாக ரீஅட்டெம்ப்ட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகிற அளவுக்கு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து இருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சிருப்போம். ஸோ சயின்ஸை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நம்மளோட கான்செப்ட் வந்து ஆல்ரெடி தெரியும். நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட் டைம் குவிஸாக வந்து பார்க்கிங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியாது. இப்போ நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக அடிக்கடி குவிஸாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அந்த டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஒரு 3 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் அட்டன் கொடுக்கும்போது ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ரீடேக் கொடுத்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து கற்றுக்கலாம். நம்ம இந்த கான்செப்டில் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஒன்றுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 5,000 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸாக இப்போ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து சயின்ஸில் வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது, நான் வந்து அதுக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது, நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் டாஸ்க்கு, கெமிஸ்ட்ரி டாஸ்க்கு, பயாலஜி டாஸ்க்கு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து சயின்ஸில் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இம்பார்ட்டனும் இருக்கும், இம்பார்ட்டனை தாண்டி எல்லாமே பார்த்தோம்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ தமிழ்நாடு ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா தான் அட்டன் பண்ணிட்டே வந்து இருக்கணும். ஸோ அட்டன் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் இருக்கும், ரிவிஷனாகவும் வந்து இருக்கும்.
ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக ரீடேக் கொடுக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்த கொஸ்டின் வரும், புது கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் படித்தது தெரியாது, நீங்கள் சமச்சீர் புக்கை படிக்கும் போதோ இல்லை வந்து அவுட் ஆஃப் புக்கை படிக்கும் போதோ ஒரு சில லைன் நீங்கள் வந்து பார்க்காம கூட வந்து விட்டுருக்கலாம். ஸோ இப்போ அந்த லைனு பார்த்தோம்னா டெஸ்ட்டில் வந்து கொஸ்டின் வந்துருக்கும். அப்போ நீங்கள் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் ரிப்பீட்டட் அட்டன் பண்ணி ஃபுல்லாக வந்து கற்றுக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட டாஸ்க் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ இதிலே பாருங்கள், இதில் வந்து நம்ம திருக்குறள் ஆல் இன் ஒன் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்போ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் கேட்பாங்க, பொது தமிழ்லேருந்து கேட்பாங்க. நம்ம திருக்குறளில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே ஒரு 1000 கொஸ்டின் மேலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் திருக்குறளில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா வந்து போதும். நம்ம இது போகிறதுல வந்து இன்னும் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஏகப்பட்ட டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து கலைச்சொற்களில் இப்போ வந்து நமக்கு இந்த கலைச்சொற்கள் அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 1000 பக்கத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 1000த்தையும் உட்காந்து வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ்டு டாஸ்க்கு நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த 90 days சேலஞ்சையும் சூப்பர் ஸ்டார் பேட்ச் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கட் ஆஃப் தாண்டுற அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வாங்கிடலாம். நம்மளோட ஏம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கட் ஆஃபையும் தாண்டி டாப் 10 ரேங்க், டாப் 20 ரேங்க் இந்த மாதிரி நீங்கள் வந்து டாப்பில் வந்து வரணும். ஸோ நம்ம அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இப்போ நம்ம இந்த ஃபோக்கஸ்டு சீரீஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபோக்கஸ்டு சீரீஸில் நம்ம இன்னும் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து முக்கியம், இன்னும் எக்ஸாமில் இதெல்லாம் தேவைப்படுமோ நம்ம அதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் இந்த ஆல்ரெடி இருக்கிறதுலையும் புது புது கொஸ்டின் வந்து ஆட் ஆகிட்டே வந்து இருக்கும். இது போக நம்ம வந்து அடிஷ்னலாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஃபோக்கஸ்டு டாபிக் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் டாப் ரேங்கில் ஒவ்வொருத்தரும் வந்துடலாம். இதை நம்ம ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரீஸில் கொடுத்துருப்போம். அதில் வந்து உங்களுக்கு 999 அப்படிங்கிற பேமெண்ட் வந்து காமிக்கும். ஆனால் யாரும் வந்து பே பண்ண வேண்டாம், நம்ம இதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி 90 days சேலஞ்ச் சூப்பர் ஸ்டார் பேட்ச். ஸோ ஒரு சில பேர் வந்து கேட்டீங்க சூப்பர் ஸ்டார் பேட்சும் 90 days சேலஞ்சு வேறு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். நம்ம சூப்பர் ஸ்டார் பேட்ச் தான் 90 days சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ சூப்பர் ஸ்டார் பேட்சை 90 daysக்குள்ளே ஒரு ஷெடியூலாக போட்டு செப்பரேட்டாக 90 days சேலஞ்ச் அப்படிங்கிற நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி உங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக 1,00,000 கொஸ்டின் மேலே நீங்கள் கரெக்டாக வந்து போட்டிருக்க முடியும். நம்ம வந்து 1,00,000 வந்து வைக்கல, ஏன்னா வந்து ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 30,000 கொஸ்டின் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க 30,000 கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போட்டதுனால நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ்டு டாஸ்க்கை ஃப்ரீயாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இது வரைக்கும் 30,000 முடித்த எல்லாருமே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கான கூப்பன் கோட் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபோக்கஸ்டு டாஸ்க்குள்ளே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கொஸ்டின் மேலே இந்த மாதிரி வந்து கன்டினியூஸாக ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸாம் வரைக்கும் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து இருங்க. ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக டாப் ரேங்க், டாப் ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். நீங்கள் நம்ம ஆப்பை லாகின் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வரிசையாக டேப் இருக்கும். இதில் வந்து டெஸ்ட் சீரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த டெஸ்ட் சீரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பேட்ச்சு கொடுத்தது, மற்ற பேட்ச்சு கொடுத்தது, டெய்லி டெஸ்ட் எல்லாம் இங்கே வந்து இருக்கும். இங்கே மேலே அடிஷனலாக ஆல் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ்டு டாஸ்க் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பைனோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 999 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ வந்து அந்த 30,000 கொஸ்டினை முடித்தவங்களும் நம்ம வந்து ஃப்ரீ கூப்பன் வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த அப்ளை கூப்பனில் அந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த இதை நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இங்கே வியூ டெமோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து என்னெல்லாம் இருக்கும், என்ன கண்டென்ட்லாம் இருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு இது போகவும் பார்த்தோம் அப்படின்னா அடிஷனலாக வந்து ஆட் ஆகிட்டே வந்து இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வழக்கம் போல் நம்மளோட டாஸ்க் மாதிரி தான், டெய்லி டாஸ்க், சூப்பர் டாஸ்க் மாதிரி தான். ஸோ நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு அதுக்காக ரீடேக் கொடுத்து மறுபடியும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டே வந்து இருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா புது கொஸ்டின் வரும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புது கொஸ்டினும் வரும், வந்த கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரீடேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கன்டினியூஸாக ரீடேக் பண்ணி நீங்கள் குவிஸை அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம அந்த கான்செப்ட்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு வரிசையாக நிறைய ஃபோக்கஸ்ட் ஏரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து ஆட் ஆகும்.
ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து கன்வியூஸாக அட்டன் பண்ணி வந்து போதும். ஓகே, உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.